அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு சுல்தானா ரஷியா. யார் இந்த சுல்தானா ரஷியா? அடிமை வம்சத்தை சார்ந்த இந்த பெண் அடிமையால் குட்புதீன் ஐபக்கினுடைய அடிமையாக வாங்கப்பட்ட ஒரு நபர். பொதுவாக வரலாற்றில் இல்துத்மிஷை அடிமையின் அடிமை என்று அழைப்பார்கள். அடிமையின் அடிமை என்றால் ஒரு அடிமை இன்னொரு அடிமையை வாங்குகிறார் என்று பொருள் வரலாற்றில். அப்படித்தான் இல்துத்மிஷ் அடிமையின் அடிமை என்று வரலாற்றில் அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு மகளாக பிறந்தவர் தான் இந்த சுல்தானா ரஷியா. வீரமிக்க ஒரு பெண். அக்காலத்தில் பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை, தொலைநோக்கு பார்வையை செய்து காட்டியவர். ஆகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர். மில்கச் உல் சிராஜ் அவருடைய கூற்றின் பிரகாரம் திறமையானவர், நிர்வகிக்கும் பொறுப்பு கொண்டவர், ஆளுமை மிக்கவர், அதிகாரத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டக்கூடியவர், தன்னை ஒரு பெண் என்று கூட பாராமல் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது, ஆளுமை மிக்க குணம்தான் அவசியம் என்பதை அவர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து அதை நிவர்த்தி பண்ணி காட்டியவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பெண் ஆளுமை. இந்த சுல்தானா ரஷியா உடனே ஆட்சிக்கு வரலை. இல்துத்மிஷ் இறக்குறாரு. இல்துத்மிஷ் இறந்ததுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்கன்னா ருக்னுதீன் பரஷா ஆட்சிக்கு வராரு. இந்த ருக்னுதீன் பரஷா வந்துக்கிட்டு யார் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கிறாங்க அப்படின்னா துருக்கிய பிரபுக்கள் அமர வைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் துருக்கிய பிரபுக்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பதற்கான ஆலோசனைகளை மன்னருக்கு வழங்குவார். இவர் சரியானவர், இவர் சரியில்லாதவர் அப்படின்னு. இதில் என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் நூறுகமாக பார்க்கணும்னா, அவங்களுக்கு சாதகமான ஆளை அவர் அவங்க துருக்கிய பிரபுக்கள் அவங்க வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு சாதகமில்லாத ஆளை என்ன பண்ணுவாங்க, நீக்கிடுவாங்க. அப்படித்தான் இந்த ருக்னுதீன் பரஷா திறமையற்றவர். அதை தெளிவாக புரிந்து கொண்டு துருக்கிய பிரபுக்கள் வரை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கிறாங்க. இந்த ருக்னுதீன் பரஷா திறமையற்றவர், ஒழுக்கமற்றவர், ஒரு சோம்பேறி என்று பல வரலாற்று நிகழ்வுகள், வரலாற்று உண்மைகள் நமக்கு புலப்படுத்துகின்றன. இவர் ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்தாலும் இவருடைய மிக முக்கியமான பணிகள், பொறுப்பு எல்லாமே இவங்களுடைய தாயார் தான் பார்த்துக்கிறாங்க. இவர் ஒரு பொம்மையை போல் ஆட்சி செய்கிறார். அப்போது இவர் ஆட்சியில் இருக்கிறாரு, ஒரு மன்னராக இருக்கிறாரு. ஆனால் பொறுப்பு அனைத்துமே அவங்களுடைய தாயார் தான் பார்க்குறாங்க. அப்போ ஒரு பொம்மையை போல் ஆட்சி செய்கிறார். இது சுல்தானா ரஷியாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. தன்னுடைய தந்தை எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை விட்டு சென்றார், அதற்கு பிறகு இப்படி ஒழுக்கக்கேடான ஒரு ஆட்சி நடக்கிறது, துருக்கிய பிரபுக்கள் இப்படி ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இப்படி அரியணை ஏற்றி விட்டாங்க. இப்படியெல்லாம் நிகழ்வுகள் ரொம்ப அவரை சுல்தான் ரஷியா ரொம்ப மனதை பாழ்படுத்துது. இவர் இடையில என்ன பண்ணுறாருனாக்கா, முல்தானுக்கும் லாகூருக்கும் இடையில் ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தை அடக்குவதற்காக இவர் தன்னுடைய படையை வைத்துக்கொண்டு அங்கே போயிடுறார். அப்படி அங்கே போகும் பொழுது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட சுல்தானா ரஷியா ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் உடனே இவங்களுக்கு கிடைக்கல. அதில் பல நெருடல்கள், சிக்கல்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு பெண் ஆட்சி அதிகாரத்திற்கு வராங்க அப்படின்னா யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. குறிப்பாக துருக்கிய பிரபுகள் ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. ஒரு பெண் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதா, ஒரு பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிட்டு நடக்கிறதா அப்படின்ற பல விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதை யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இது சுல்தானா ரஷியா செஞ்சது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சின்னுலாம் சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்க ஆட்சியில் அமர்ந்த அந்த நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, யானையின் மீது சவாரி செய்வாங்களாம். ஆண்கள் என்னென்ன போர் உத்திகளை கையாளுறாங்களோ அதை பூரா அவங்க கையாளுவாங்களாம். பருதா அணிய மாட்டாங்களாம். அப்படி ஒரு புரட்சி செஞ்சவங்க சுல்தானா ரஷியா. ஒரு ஆணாதிக்கமிக்க ஒரு அதிகார பீடத்தை ஒரு பெண் ஆளுமை அப்படியே ஒரு நவரத்ன கற்களாக செயல்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர். ஒரு 6 மாத கால ஆட்சி முடியுது. யாருடைய ஆட்சி? அந்த ருக்னுதீன் பரஷாவுடைய 6 மாத கால ஆட்சி முடியுது.
அதற்கு பிறகு வந்து சுல்தான் ரஷ்யாவுக்கு இடையூறுகள் வருது. அப்படி இடையூறுகள் வரும்பொழுது அந்த சுல்தான் ரஷ்யாவுக்கு உதவி செய்தவர் தான் அவருடைய உதவியாளர், சரிங்களா, நுஸ்ருதீன் அப்படின்ற ஒரு உதவியாளர். அவர் தான் வந்து சுல்தான் ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்துடுறாங்க. 6 மாத கால ஆட்சி, கோமாளித்தனமான ஆட்சி முடியுது. இவருடைய ஆட்சியில் இவருடைய குணநலன்களை வந்து வரலாற்று அறிஞர்கள் மில்கச் உல் சிராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இவர் நுட்பமானவர், இவர் அறிவாளி, இவர் தலைமைத்துவம் கொண்டவர், இவர் நேர்மையானவர், ஒரு அதிகாரம் எப்படி ஒரு நபரால் ஆளப்படுமோ அதற்கு தகுந்த சான்றாக விளங்கியவர் சுல்தானா ரஷ்யா என்று இவரை மில்கச் உல் சிராஜ் வந்து பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வரலாற்றறிஞர் இவரை சொல்கிறார், ஒரு பெண்ணுன்னு பாராமல் ஒரு நிர்வாகத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு உக்தியில் தெரிந்தவர். அப்படி தான் ஒரு 1636 முதல் 40 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலங்கள் இருக்குது. சுல்தானா ரஷ்யாவுடைய ஆட்சி காலங்கள் இருக்குது. மிக அற்புதமாக வந்து ஆட்சி செய்கிறாங்க. இவர் ஆட்சியில் அமர்ந்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு யாருக்குமே பிடிக்கலை. குறிப்பாக வந்து லாகூரினுடைய ஆளுநர் கபீர்கான், படிண்டாவினுடைய ஆளுநர் அல்துனியா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. எப்படியாவது சுல்தானா ரஷ்யா வந்து ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றி விடணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் செயல்பட்டுக்கிருக்காங்க. இந்த மாதிரியான சவால்களையும் சுல்தான் ரஷ்யா அந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது சந்தித்துக்கிட்டு தான் இருக்காங்க. நெருக்கடிகள் வந்து சுல்தான் ரஷ்யாவுக்கு இருந்தாலுமே அதையெல்லாம் ஒரு பொருட்டாக பாராமல் ஆட்சியை வந்து நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சுல்தானா ரஷ்யாவுடைய ஆட்சியை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அற்புதமாக ஆட்சி பண்ணுறாங்க. ஒரு புதிய ஒரு உக்தி, ஒரு மூட பழக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு புரட்சிகரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பெண் நடத்துகிறாங்க. மக்களுக்கு வந்து உண்மையான ஒரு ஆட்சியை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் அப்போ இருக்கக்கூடிய சில முக்கியமான அந்த ஒரு ஆளுநர்களெல்லாம் சுல்தான் ரஷ்யா ஆட்சியில் அமர்வது பிடிக்கலை. ஆனால் பல நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படி நெருக்கடி கொடுக்கும் பொழுது அதையும் சாமர்த்தியமாக கையாண்டு அவங்க ஆட்சியில் அமர்றாங்க. இதுக்கிடையே மங்கோலியர் படையெடுப்பு இவங்க காலகட்டத்தில் வருது. குறிப்பாக வந்து மங்கோலியர்கள் வந்து என்னென்னா, ஒரு நாட்டுக்குள்ளே வராங்கன்னா அந்த நாடை வந்து சுக்குநூறாக்கி விட்டு போகிறது தான் இயல்பு. அந்த மங்கோலியர் படையெடுப்பை எப்படி எதிர்கொண்டாங்கன்னா சாணக்கியத்தனத்தால் எதிர்கொள்கிறாங்க. இதற்கு பிறகு டெல்லியில் வந்து 2 பேரும் போய் போருக்கு போகிறாங்க. அப்படி போருக்கு போகும்போது வழியிலே வந்து டெல்லியில் வந்து இறந்துடுறாங்க. 2 பேருமே போரில் தோல்வி அடைஞ்சிடறாங்க, இறந்துடுறாங்க. அப்போது பைத்தான் அப்படின்ற இடத்துல, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இறந்துடுறாங்க. அப்படி இறக்கும் பொழுது சுல்தான் ரஷ்யாவுடைய சாம்ராஜ்யம் எல்லாமே முடியுது. எப்படி ஒரு பெண்ணாக எழுச்சி பெற்று பல ஆளுநர்கள் நெருக்கடியில் சூழ்ந்தாலும் எப்படி ஒரு தனிப்பெருந்தன்மையாக இவர் பல போர் உத்திகளையும் பல போர் விஷயங்களையும் கையாண்டார் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு மகத்தான ஒரு பெண் ஆளுமை. சுல்தான் ரஷ்யா ஆட்சியில் இருக்கும் பொழுது அப்படி வந்து மக்கள் வந்து நிம்மதியாக இருப்பாங்களாம். எந்த விதமான சிரமமும் சச்சரவும் இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக இருப்பாங்களாம். மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆட்சியை வந்து சுல்தானா ரஷ்யா வந்து வரலாற்றில் கொடுத்தாங்க அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமை சுல்தானா ரஷ்யா இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி தமிழக வரலாற்றில் வேலு நாச்சியார் போன்ற ஜான்சி ராணி இவங்கெல்லாம் நம்ம படிக்கிறோமோ, அதே போல் சுல்தானா ரஷ்யாவுடைய அந்த ஒரு வீரத்தை, அந்த ஒரு ஆட்சி நிர்வாகத்தை பெண்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். எவ்வளவு அற்புதமாக வந்து ஆண்கள் சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் தன்னை வந்து ஒரு அதிகார பீடத்தில் அமர்த்தி கொண்டு மக்களுக்கு வந்து உண்மையான நேர்மையான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்றது வந்து வரலாற்றில் என்றைக்குமே மறக்கவே முடியாது. சுல்தான் ரஷ்யா பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.